சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று அவசர செய்தியாக உன்னிடம் ஒன்று சொல்ல காத்திருக்கிறேன். உனக்கு பின்னால் பெரும் சதி நடந்து கொண்டு உன் வாழ்வில் ஒன்றை இழக்க வேண்டும் என்று போராடி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். எதையும் அறியாத நீயோ தாமாக சென்று அந்த வலையில் சிக்கியும் இருக்கின்றாய். இதை பற்றி சொல்கிறேன், பொறுமையாக கேள். வாழ்க்கையில் உனக்கு மட்டுமல்ல, இங்கு எல்லோருக்குமே செய்வினை பிரச்சனைகளும் சதிகாரர்களின் பிரச்சனைகளும் தீராத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இறை வழிபாடாக இருக்கிறது. நீ என்னை நம்பி இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். இப்பொழுது இந்த சதிகாரர்கள் இதை உனக்கு செய்து இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும். காலம் நேரம் சரியில்லாததால் தான் இப்படிப்பட்ட வேலைகள் கூட உன் வாழ்க்கையில் நுழைகிறது. இந்த கால நேரத்தை நிர்ணயிப்பது உன்னுடைய கர்மாவும் உன்னுடைய தலையெழுத்தும் தான். உன் பாவ காரியங்களும் உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் நீ செய்த பாவங்களும் உன்னை துரத்துவதால் தான் இப்படிப்பட்ட சதிகாரர்கள் கூட உன் வாழ்க்கையில் நுழைகிறார்கள். இவர்கள் செய்த வேலை உனக்கு பாதிப்பும் வரத்தான் செய்யும். ஆனால் அது 100க்கு 100 வருவதை உன் சாயப்பா அதை குறைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தும் விடுவேன். ஏனென்றால் தீய சக்திகள் அதிக சக்தியோடு வரும். அந்த சக்தியை நான் எடுத்துக்கொண்டு அதை அனுப்புவதற்கு சிறிது காலம் தேவைப்படுகிறது. உனக்காக நான் இப்பொழுது போராடி வருகிறேன். அவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள் தெரியுமா? உன் வலது பாதத்தில் அவர்கள் செய்த செய்வினையின் பொருள் படும்படி போட்டார்கள். அதை நீயும் கவனிக்காமல் மிதித்தாய். அதனால் இப்பொழுது பல இன்னல்கள் உனக்கு வரச் செய்யும். அந்த காலில் வலிகளும் வேதனைகளும், அந்த கையில் வலிகளும் வேதனைகளும் வரும். அந்த காலில் பெரும் பாதிப்பு வராமல் உன் அப்பா பாதுகாத்து கூடிய விரைவில் உனக்கு இதிலிருந்து தீர்வு கொடுத்து அவர்கள் செய்த செய்வினையை அவர்களுக்கே திருப்பி அனுப்பி உனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்கிறேன். நான் செய்யும் வரை சிறு சிறு வழிகளை மட்டும் பொறுத்துக்கொள். வேறு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராமல் உன் அப்பா உனக்காக காத்து அருள்வேன். இதுபோல சதிகாரர்கள் பிறரை இப்படி துன்புறுத்தியே வாழ்ந்து பழகிவிட்டார்கள். இவர்களை எல்லாம் திருத்த முடியாது. உனக்கு அவர்கள் செய்த செய்வினையின் வேகம் 100ஆக இருந்தால் அது திரும்பி அவர்களுக்கு செல்லும் பொழுது 200ஆக ஆகிவிடும். அதனை வேகத்தில் செல்லும் அந்த செய்வினையை அவர்களால் தாங்க முடியாமல் அவர்களின் வாழ்க்கை கூட பறிப்போகலாம். உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆனால் இந்த தீய செயலில் ஈடுபடும் அவர்களுக்கு தெய்வத்தின் ஆதரவு எப்பொழுதும் கிடைக்காது. அதனால் வருவதை தாங்க முடியாமல் அவர்கள் உயிர் கூட பிரியலாம். என்னை நம்பி இரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்பொழுதும் உனக்காக போராட நான் இருக்கின்றேன். தைரியமாக இரு. எல்லா விளைவுகளையும் நான் நல்லதாக்கி தருகிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.